நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். என்னடா காலங்காத்தாலே இவனுங்க முகத்துல முடிக்கணுமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தோங்க காலங்காத்தால வேணான்னு. பட் எங்க மேலிடத்துல கேட்கிற மாதிரியே இல்லை. உங்க முகராசி நல்லா இருக்குடா, உங்க முகத்துல முடிச்சா அன்னைக்கு நாள் ஓஹோன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இன்னைக்கு நாள் ஓஹோன் இருக்கிறதுக்கு எங்க ஃபேஸையும் அப்படியே எங்க ஷோவையும் தயவு செய்து ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வாரம் நம்ம விஜய் டிவிக்கு எக்கச்சக்கமான இமெயில்ஸ்லாம் வந்திருக்கு. போன வாரம் லெட்டர்ஸ் படிச்சோம்ல, இந்த வாரம் இமெயில்ஸ் டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் இமெயில் மிஸ் மீரஜ் ஃபாத்திமா எழுதியிருக்காங்க, சாரி அனுப்பியிருக்காங்க. என் அன்புக்குரிய அண்ணன் கார்த்திக், நான் இல்லைங்க ஆஃபீஸ் கார்த்திக். தமிழ்நாட்டில் கார்த்திக்கு எத்தனை தங்கைகள். நான் உங்களுடைய பயங்கரமான ரசிகர். ஆஃபீஸ் தொடர் நான் தினமும் பார்ப்பேன். எனக்கு அதை மிகவும் பிடிக்கும். உங்களுடைய நடிப்பு சூப்பர். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேண்டும். நான் கூட மோதிரம் தான் கேட்டு போகிறாங்கன்னு பயன்ட்டேன். ப்ளீஸ் இமெயில் மூலம் எனக்கு உங்களுடைய ஆட்டோகிராஃப் அனுப்பவும். உங்களுடைய ஆட்டோகிராஃப்க்கு நான் காத்திருப்பேன். மிஸ் மீரஜ், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கார்த்திகோட ஆட்டோகிராஃப் வந்து சேரும். கார்த்திக் எல்லாருமே ரொமான்டிக்கா ரிப்ளை பண்ணி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் டெரரா ரிப்ளை பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்களா? பாருங்க. நீ எனக்கு எதிரா எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் என்னாலே பண்ண முடியும். ராஜி, லக்ஷ்மி, விஷ்ணு, கௌஷிக், கௌதம் இவங்க எல்லாரையும் கூட நான் மன்னிப்பேன். ஆனா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. அந்த நினைப்போட என்கிட்ட வந்து பேசாத, பழகாத. உன்னோட நடிப்பை என்னால தாங்கிக்கவே முடியல. நீயும் நானும் எதிரெதிராவே இருப்போம். பிடிக்காத ஒருத்தனை பக்கத்துல வச்சுக்கிட்டு முதுகுல குத்திடுவானு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாது. நீ நேராவே நில்லு, வா சண்டை போடலாம். ஆனா கொஞ்சம் கூட துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியாது கார்த்திக். சுசன், நீங்க என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்ட். நான் அப்படிதான் நினைக்கிறேன், எப்பவும் அப்படிதான் நினைப்பேன். அது உங்களுக்கே புரியும். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஒத்தால தனியா நின்னு போராடித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து மேல போகவும் எனக்கு தெரியும். எந்திரிச்சு போ. ஹலோ கார்த்திக், நான் இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கல. உன்னால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாம நீ இப்படி சுயநலமா நடந்துகிட்ட. ஐ ஹேட் யூ. உன்ன மாதிரி ஒருத்த கூட பேசி பழகினதுக்காக, உன்னை நம்பினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐ ரியலி ஹேட் யூ. கார்த்திக் தங்கச்சிங்கலாம் தயவு செய்து டென்ஷன் ஆயிடாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a serial, ஓகே? சோ chill. அடுத்த இமெயில் வந்து மிஸ்டர் PV சங்கரன் ஐயர் அனுப்பிச்சிருக்காரு. டியர் விஜய் டிவி, லவ் லெட்டர் ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a very big hug to all of you. சொல்லல ஹக்காமா. Vijay TV is the best. We are regular viewers of our Vijay TV. In fact, we watch only Vijay TV. என்னடா ஓவரா பாராட்டுறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அடுத்த சென்டென்ஸ், no exaggeration. We like mostly all the shows. Thank you sir. Thank you so much. Regarding Super Singer Celebrity Season, Puli is an outstanding singer. He has very good energy throw and voice and a good performer. அவர் தன்னுடைய உச்சரிப்பில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ல, லா, ந, நா போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை. சார், அதாவது நம்ம சூப்பர் சிங்கர் வாய்ஸ் ட்ரெயினர் அனந்த் வைத்தியநாதனுக்கு அடுத்தபடியா இவ்வளவு டீடைல்டா நீங்க தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கீங்க. உங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணி அடுத்த சூப்பர் சிங்கர் சீசன்ல ஒரு வாய்ஸ் ட்ரெயினரா போட சொல்றேன். அதுக்கான முடிவளர்க்கிற வேலையை மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்தபடியா சொல்லியிருக்காரு, காஃபி வித் டிடியில டிடி நல்லா இருக்காங்க, ஆனா டிடி கொஞ்சம் லவுடா பேசுறாங்க. அந்த வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா இன்னும் பிளசண்டா இருக்கும் அப்படின்னு சார் ஃபீல் பண்றாரு. டிடி, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சார் சஜஷன் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா முன் வைக்கிறேன். ஓகே? அடுத்தபடியாக நம்ம புலி வந்து எவ்வளோ சூப்பராக பாடுவார், அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்ஃபார்மர், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய தடைகளை தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்காரு, அதுவும் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் பாருங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the Super Singer Celebrity Season title winner is Puli!
செலிபிரிட்டி சீசன் உடைய டைட்டில் வின்னருக்கு விஜய் டிவி வழங்கும் 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இல்ல, ஹேட்ஸ் ஆஃப் புலி. அடுத்ததா இன்னொரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு மாமேதையை பத்தி தான் மெயில் வந்திருக்கு. அவர் யாருன்னு நீங்களே பாருங்களேன். ஜின்சி அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஹலோ விக்னேஷ் அண்ணா, நான் தான். பட் நீங்க அந்த அண்ணாவை அவாய்ட் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. யுவர் ஷோ இஸ் வெரி நைஸ் அண்ட் யுவர் ஆங்கரிங் இன் a very good manner. தேங்க்யூங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஆங்கர் இன் மெனி ஷோஸ் இன் விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ். நானா வேணா சொல்றேன், கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், யூ கேன் புட் ஆல் ப்ளூப்பர்ஸ் ஆஃப் தட் ஷோ. ஷூர் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் தட். மிஸ் ஜென்சி, இதை பற்றி நான் மேல் இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக வில் ஒர்க் ஆன் இட். அடுத்தது இன்னொரு மெயில், மிஸ்டர் முகமது சஃபன் அமைச்சிருக்காரு. ஹாய், ஐ எம் ஷஃபன் ஃப்ரம் மலேசியா. ஓ, மலேசியா, ஓகே, சூப்பர். ஆல் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரியலி குட் அண்ட் எஸ்பெஷலி ஆங்கர் விஷ்ணு அண்ட் ஆங்கர் பிரியங்கா டூயிங் ரியலி கிரேட் ஜாப். Congrats to Tayu Manavan team. Ashok's acting really superb. Please offer some more shows for Kalyani too. Kalyani, okay, Kalyani. Want to see her back in the show. Okay, Nano. Thanks a lot Vijay TV for entertaining us continuously. Cheers. Thanks Mohammed. Thank you so much. உங்களோட மெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே ஒரு ரொமான்டிக் சீனை வந்து இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அதான் ரொமான்டிக் சீன் பாருங்க. நான் குடிச்சிட்டு அப்படி பேசினது தப்பு தான். சாரி. சாரி சொன்னா சரியா போயிடுச்சா? வேற என்ன பண்ண சொல்ற? ஹோ, என்ன சொன்னாலும் பண்ணுவியா? இப்படி கேக்குற? சொல்லு, நிச்சயமா பண்ணுவேன். என்ன லவ் பண்றியா? ஏய், விளையாடாத. இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். நீ என்ன லவ் பண்றியா? என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அசோக். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏய், என்னாச்சு உனக்கு? நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. அது ஏன் தப்புதான். ஐயோ, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? விக்கி ஏதாவது சொன்னானா? அவ எதுவும் சொல்லல. நான் தான் இந்த கல்யாணம் வேணான்னு அவன் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்? ஏன்னு கேட்டா, அசோக், I love you. நிஜமா தான் சொல்றியா? இதுல போய் சொல்வாங்களா? பயங்கர ரொமான்டிக்காவே கொண்டு போயிட்டு கடைசியில பல்ப உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பட் அதை போட்டா ஷோ முடிஞ்சிடும். சரி, நீங்க அதை யூடியூப்ல பாத்துக்கோங்க. யூடியூப்னு சொன்னோன்னு ஞாபகம் வருதுங்க, நம்ம தபால் பெட்டி ஷோல வந்து யூடியூப்ல எக்கச்சக்க கமெண்ட்ஸ். பட் யூடியூப் கமெண்ட் படிங்க, யூடியூப் கமெண்ட் படிங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை எப்படிங்க நான் எங்க படிக்க முடியும்? இந்த ஷோ நல்லா இருக்கு, அந்த ஷோ நல்லா இல்ல, ஆங்கரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா படிப்போம். ஸோ ஃபியூச்சர்ல யூடியூப் கமெண்ட் படிங்க, நாங்க கண்டிப்பா படிப்போம். இன்னும் 2 மெயில்ஸ் இருக்கு, அதை அதுக்கு முன்னாடி படிச்சிருவோம். நந்தினி அப்படின்றவங்க ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. ஹாய் விஜய் டிவி, I am from Singapore. First Malaysia, இப்போ Singapore. International reach தான் போங்க. I watch all Vijay TV programs and a fan of Office serial. Please do some interviews of Office stars like Lakshmi and Vishnu. I like Lakshmi's acting very much. I am also Lakshmi's fan. Thanks Nandini. அடுத்ததா மிஸ்டர் A முத்துக்குமார் ஒரு மெயில் அமைச்சிருக்காரு. The current generation are not aware of epic stories. So why can't you telecast it twice a day as it is useful to those who are interested? இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூடியூப்ல பாருங்க. அதைத்தான் youtube.com/vijaytelevision போட்டீங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். திருப்பி மூச்சு திணற சொல்றோம்லங்க. இதே மூச்சு திணறோட நீங்க ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க. பாருங்க, ரோல்லாம் ஆகுது. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல உங்களை மீட் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப். பொதுவா லவ்னாலே ஹிட் தான். லவ் ப்ரொபோசல்னா அதை விட ஹிட் தான். நம்ம சரவணன் மீனாட்சி ப்ரொபோசல் சீன் இந்த வாரம் யூடியூப்ல டாப்.
சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல. மீனாட்சி, அந்த பொண்ண அந்த பையன் ரொம்ப லவ் பண்றதா சொல்லு. அந்த பொண்ணும் அவனை ரொம்ப லவ் பண்றதா நீங்க சொல்லுங்க. இது போல ஒரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல. இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஏ பச்சைக்கல தாவணி, ஐ லவ் யூ. வாட் a பியூட்டிஃபுல் சம் பிரீசி சீன்ல கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல சொல்லிட்டாலே அவ காதலே சாங்க போட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த சாங் வந்து கும்கி படத்தோட சாங் தான். அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். அடுத்ததா வந்து மான் கராத்தே ஒரு சாங் வந்து இளைஞர்கள் மத்தியில பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா சூப் பாய்ஸ் மத்தியில பயங்கர வைரல். மான் கராத்தேல இருந்து ஓப்பன் த டாஸ்மார்க் அப்படின்ற சாங். அந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க, வீடியோவும் பார்த்திருப்பீங்க. பட் அந்த பாட்டோட மேக்கிங் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக மான் கராத்தே பாடலின் மேக்கிங் உங்கள் பார்வைக்கு யூடியூப்ல டாப். சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பம்மா. தண்ணி அடிச்சா தப்பாமா, திட்டாமா கொப்பாமா. ஏமா பூந்து விளையாடுங்க. ஓகே ஓகே. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா. தண்ணி அடிச்சா தப்பாமா, திட்டாமா கொப்பாமா. ஆமா மனசே என் மனசே என் உயிரே என் உயிரே. கடையா தேடுறண்டி, கையில பாட்டிலு மாட்டலடி, கையில பாட்டிலு மாட்டலடி. ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடி. சார் இப்போ உசுரே உசுரே போட்டுக்கலாம். உயிரே போட்டு பாடலாமா? போட்டுருவோம். மனசே என் மனசே என் உசுரே என் உசுரே. மனசே என் மனசே என் உசுரே என் உசுரே. கடையா தேடுறண்டி, கையில பாட்டிலு மாட்டலடி, கையில பாட்டிலு மாட்டலடி. ஒரு கட்டிங்க கண்ணுல காட்டலடி. ஒப்பந்த காசு மாக்கு, ஒப்பந்த காசு மாக்கு, ஒப்பந்த காசு மாக்கு, ஒப்பந்த காசு மாக்கு. Don't close that taskmark, ma. At least open the back door. Ek do tin char char char. பார்க்கும்போதே சூப்பரா இருந்ததுல. ஜோடியோட சினிமா ரவுண்டும் இந்த வாரம் யூடியூப்ல டாப். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஆனந்தி இந்திய ஃபர்ஸ்ட் டைமா மேக்கப் போடாம வந்திருக்காங்க. பா அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமாலாம் இல்ல, அழகாவே இருந்தாங்க. நீங்களே பாருங்க. தெரியல. நான் அது ஆனந்தி தானு யோசிச்சுட்டு இருக்கேன். மேக்கப் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஈஸியா இந்த 5 மினிட்ஸ்ல ஃபுல் ரோஜாவை நீங்க இங்க காமிச்சிட்டு இருக்கலாம்.
இப்போ ஒரு இடத்துல மைண்டு பிளாக் ஆச்சுன்னா டான்ஸில் அது வரும், அது ரொம்ப கஷ்டம் கண்டினியூ பண்ணும்போது. உங்களுக்கு அப்படி ஒன்றும் போய் பயங்கரமாக திங்க் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால டோட்டலாகவே எனக்கு ஏன்னா குட்டி குட்டி கிளிப்ஸா போட்டு வெறுப்பேத்துறாங்க அப்படின்னு தயவுசெய்து கடியாகி டென்ஷன் ஆகி காண்டாகி சேனலா மாத்திராதீங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற சேனல் இதை விட மொக்க ஷோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால youtube.com/Vijay Television அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸையும் எத்தனை வீடியோ வேணாலும் நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில நாச்சு நாச்சு நாச்சு. போன வாரம் நம்ம சரவணன் மீனாட்சியில நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு பிரியா அந்த ஊருக்கு புதுசா என்ட்ரியா இருக்காங்க. அவங்க சரவணனையும் மீனாட்சியும் பிரிச்சே அவன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சரவணனும் காதல் பண்ணியே அவன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாப்ல. பையன் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க அவனுக்காக அடிச்சுக்கிறது இருக்கு. எப்பா முடியலங்க. ஆண்டி எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்பீங்களா? நான் சரவணன் போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. கொடுத்தாச்சு. சரவணன் 7 மணிக்கே காஃபி சாப்பிட்டுருவான். நீ யோகா பண்ணும் போதே போட்டு கொடுத்தாச்சு. சரி ஆண்டி, டிஃபன் பண்ணி தரீங்களா? கொடுத்தாச்சு. அவன் பிரஷ் பண்ணதும் டிஃபன் சாப்பிட்டுருவான். நீ கைய கால உதறிட்டு இருக்கும் போதே நான் டிஃபனை கொடுத்துட்டேன். பாரு பிரியா, போர் அடிக்குது, ஏதாவது வேலை செஞ்சே ஆகணும்னா அம்மாவுக்கு சமையல ஹெல்ப் பண்ணுங்க. காய்கறி நறுக்கி கொடுங்க, வீட்டை பெருக்கி கொடுங்க, வாஷிங் அப்ப சோப்பு போட்டு கொடுங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். மத்த வேலையெல்லாம் அண்ணாங்க பாத்துக்கிறோம். இந்த பொண்ணுங்க டேஸ்ட புரிஞ்சிக்கவே முடியல. பா, இந்த பக்கம் இப்படி ஒரு சண்டைனா இந்த பக்கம் புது கவிதை சீரியல்ல இந்த தனுஷ்ன்ற கேரக்டர் தன் வைஃபுக்காக தான் அண்ணனே அடிச்சிட்டாருங்க. அப்படியே சட்டையெல்லாம் புடிச்சு அப்படியே சட்டையெல்லாம் புடிச்சு கால்நாசம் விஜயகாந்த் ஸ்டைல்ல ஏத்தி சண்டைலாம் போட்டுருக்காரு. நீங்களே பாருங்க. சொல்லிட்டே இருக்கேன், ஏகத்தலமா பேசுற நீ. சேது, என்ன சேட்டையா? டேய், என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் கொல்லுவேன். இவளுக்கு என்னடா? கோயில்ல இருக்க வேண்டிய சாமியை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற, மரியாதை இல்லாம பேசுற. ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் சேது, அவ நிழல் பக்கம் கூட நீ திரும்ப கூடாதுன்னு. இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்டா. விடுங்கடா, சொன்ன கேளுங்கடா, விடுடா. பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப என் 2 பிள்ளைங்களை மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டல. ஐயோ, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இவ என் உசுரு. இவளுக்கு எதிராக அவங்க எம்ம முடி அசைஞ்சா கூட கொன்னே போடுவேன். இனி உன் பொண்டாட்டிய கூட இல்லடா, கொசு அடிக்க கூட உன் கை ஓங்க கூடாது, வெட்டி எரிஞ்சிருவேன். ஐயோ அப்பாடா, காலிடா சொல்றேன்ல. வா மாஸ்ல இல்ல. சரி ரைட் விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த நான் பார்க்க போறது அப்புறம் என்னவா, நம்ம நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஷோக்கு. நடிச்சருக்கு நச்சுன்னுதான் இருக்கு அந்த பாட்டுல டான்ஸ் ஆடின தாரிகாவும் நடமாடும் கமலஹாசன் சாய் பிரசாந்தும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் எல்லா ஷோலையும் வராங்க, இந்த ஷோலையும் வந்திருக்காங்க பாருங்க. கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா. இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா. இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிட்டாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த. கண்ணித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. That was really funny. அடுத்ததா நம்ம ஜெயபிரகாஷ் போன்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம அதே ஷோக்கு வந்திருந்தாங்க. நம்ம வடிவேல் பாலாஜி ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பட் வழக்கமா பண்றதுதான் பண்ணாரு. பட் ஆனா நல்லா இருந்ததுங்க. நீங்களே பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? துளசி. துளசி. துளசி அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மங்களகரமா. பாருங்க அசிங்கமா. அசிங்கமா இருக்கு. நான் உங்க முகத்தை கேட்கல.
என் முகம் எப்படி இருக்கு? அதுதான் சொன்னேன். ஏன் மேடம் என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? உனக்கு என்ன கோவம் என் மேல? அப்படி சும்மா கோவம் இல்லை மேடம். என்ன மேடம் நான் உங்க மேல கோவப்படுவேனா? துளசி மேடம் மேல யாராச்சும் கோவப்பட முடியுமா? இல்ல நம்மளாம் எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணா பழகி இருக்கோம். லண்டன்ல பார்த்துருக்கோம். நீங்க சிரிக்கலன்னு வச்சுக்க, எனக்கு இன்னைக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க மேடம். பேமெண்ட் தரலன்றதுக்கு ஒரு விசாரிக்கா? என்ன மேடம் இப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? இந்த மாதிரி கண்ணத்தெல்லாம் சைடு ஸ்டாண்டு போடக்கூடாது. கையெடுங்க. எதுக்கு என்ன குறுகுறுன்னு பார்த்தீங்க? குறுகுறுன்னு நீங்க பார்த்தீங்க. சரி பார்த்தேன். பார்த்தீங்களா? எதுக்கு பார்த்தீங்க? சும்மா பார்த்தேன். இதுதான் அல்லகல்ல மயங்குறத தெரியும் மேடம். மேடம் தெரியும் உங்களால சிரிப்பை ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்களா சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க, மேடத்துக்கு தண்ணிய குடியா முதல்ல. ரெண்டாவது தெய்வம் அது துளசின்னு பேரை வச்சு இப்பதான் கலகலன்னு பேமெண்ட்னு சொன்னல அப்பவே எனக்கு பாவமா தோணுச்சு. ஓ சிரிக்கறதால நம்ம பேமெண்ட் போறேன்னு நினைச்சிருக்காங்க போல. நான் ஏன் பேமெண்ட் சொன்னேன்? இன்னைக்கு ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு ஷோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னை பத்தி புகழ்ந்து யூடியூப்ல ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சேவை இந்த விக்னேஷ் கார்த்திக்கு தேவை. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க விஜய் தொலைக்காட்சி தபால் பெட்டியின் 8484 சென்னை 6,34,000 என்ற அட்ரஸ்க்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். இல்லை நான் மெயிலில் தான் தொடர்பு கொள்வேன் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டியின் 8484@vijaytv.com என்ற இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் புதுப்பொலிவுடன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் கார்த்திக். பாய்.